இந்த சிறகடிக்க ஆசையில நம்ம சொந்தமா பிசினஸ் பண்றோம், நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்ற திமிர்லாம் மனோஜ் ஆடிட்டு இருந்தா, தான் பிள்ளைதான் ஒஸ்தி, மத்த பிள்ளைங்களாம் ஒண்ணுமே கிடையாது, தான் பெத்த பிள்ளை ஃபர்ஸ்ட் பிள்ளைதான் ஒஸ்தி அப்படின்னு ஆடின விஜயாக்கும் மனோஜ் வச்சால பெருசா ஆப்பு. எனக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரி வெளியில இருந்துட்டு உள்ள என்னமா வேலை பண்ணி வச்சிருக்கான். ரோகிணிக்கு இந்த பக்கம் டைவர்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசை வாங்கி இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதோட அமைதியா விட்டாரா? தேவையில்லாத நடுவுல கசம்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆகிட்டு இப்ப ரெண்டாவது ஒரு கல்யாணமும் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் வாங்காம. என்னதான் இந்த கதை எப்படிதான் போக போகுதுன்னு தெரியல, ஒரே கொலாப்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி ஒரு வழியா வந்துட்டு அந்த காசை எடுத்துட்டு டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற இதுல வந்து வராங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மனோஜ் பெரிய விருப்பம் இல்ல. மனோஜ பாக்குறாங்க, அவங்க மாமியார் சும்மா இல்லாம அது இதுன்னு பேசுறாங்க. அவங்க தான் சொல்லவா வேணும், நீ அப்படின்னு நடிக்கிறதுலாம் போதும், அப்படின்னு நடிக்காதடி, ஓரா பண்ணாத, நீ வந்து காசு கொடுத்தா டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் சைனை போட்டிங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ரோகிணிக்கு மனசே வரல. கையெல்லாம் நடுங்குது சைன் போடுறதுக்கு. மனோஜ பாக்குறாங்க, எப்படியாவது மனோஜோட சேர்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்மளோட மனோஜுக்கும் ரோகிணி பெரிய மனசு இல்ல. ஆனா இப்ப ரெண்டாவது கனகா வர கல்யாணம் பண்ணிட்டாருல, என்ன பண்றது தெரியாம அவங்க அம்மாவே எதிர்த்து பேச முடியாம அப்படியே சும்மா மேலுக்கு அப்படியே அம்மா மேல பாச இருக்கிற மாதிரி அம்மா எதிர்த்து பேச முடியாத மாதிரி நடிக்குது. ஆனா ரெண்டாவது அம்மாக்கு தெரியாத கல்யாணமும் பண்ணிட்டாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னே தெரியல. சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ரோகிணி வந்து ஒரு வழியா அப்படியே மனசை சமாதானப்படுத்திட்டு சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேர் ஆகுது. ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்ன அங்க நின்று அழுதுட்டு இருக்க, என்ன அங்க நின்று சீனை போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னாச்சு ரோகிணி அப்படின்னா, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடலாம்னு சொல்லிட்டு திரும்ப கை வைக்கிறாங்க, மைக் அடிச்சு விழுந்துறாங்க. அதோட ஸ்ருதி சொல்றாங்க, இருங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. டாக்டர் வராங்க, வந்து பாத்துட்டு கங்க்ராச்சுலேஷன், இவங்க உங்களோட வைஃப் தானே, இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒரு குண்டை தூக்கி போட்டுறாங்க டாக்டர். எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. முத்து, மீனா, அண்ணாமலை, ஸ்ருதி என் ரவி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மனோஜ், அவங்க அம்மா எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. எல்லாருமே பயங்கர ஷாக்கு. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், எல்லாரும் ஷாக்கா பாக்குறீங்க. டாக்டர் பேசிட்டே இருக்கும், ரோகிணி எழுந்துறாங்க. எழுந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, என்ன ஆச்சு, எதுக்கு நான் இப்படி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, ஒன்னும் இல்லமா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க வந்து ரோகிணிக்கே ஷாக் கொடுத்துறாங்க. அப்புறம் வக்கீல் கேட்கறாங்க, என்னாச்சுமா, ஏமா இந்த மாதிரி, நீங்க வந்து இது முன்னாடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு இங்க பேசிட்டு இருக்கீங்க, அவளை சைனை போட்டு போக சொல்லுங்க அப்படின்னு ரோகிணி தூக்கி குண்டை போடுறாங்க. என்ன சொல்றாங்க, சைன்ல என்னால போட முடியாது அப்படின்னு. ஏன் காசு கொடுத்து சைன் போடுறதுன்னு சொன்னா, இப்ப நான் புதுசா மாத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது முன்னாடி இப்ப என்னால சைன்லாம் போட முடியாது, எனக்கு மனோஜ் பெரிய விருப்பம் இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட மனோஜ் வந்து பிரெக்னெண்டா இருக்கும்போது யோசிக்கிறாரு, என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்ட்டு. அவருக்கு முன்னாடி நடந்ததுல அந்த கதையெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு அவரு. அப்பதான் அவருக்கே தெரியுது, ஓகே இந்த பிரெக்னென்ட்க்கு நம்ம தான் காரணம் அப்படின்றது. ஆனா எப்படியும் விஜயா வாய் சும்மா இருக்காது. எப்படி இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா ரோகிணி தப்பா தான் பேசுவாங்க. இவ யார்கிட்ட இருந்து புள்ளைய வாங்கி வந்தாலும் என் புள்ள மேல பழிய போடணும்னு பாக்குறா அப்படின்ட்டு. அந்த இடத்துல மனோஜ் வந்து கண்டிப்பா ரோகிணி விட்டு கொடுக்காம நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படி சொல்லுவாரா, இல்ல அவர் அங்கேயுமே வந்து அவங்க அம்மாக்கு பயந்து ட்விஸ்ட் அடிப்பாரு. ஆனா அவருக்கு உண்மையா அம்மாக்கு பயந்தவர் கிடையாது. அப்படி பயப்படுறதா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பாரு அம்மாக்கு தெரியாம. கண்டிப்பா ஒரு உண்மையா பயப்படுறவர்லாம் கிடையாது. சோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு ரோகிணிக்காக அவர் நின்று பேசுவாரா, இல்ல அப்படியே ரோகிணி மேல ட்விஸ்ட் தூக்கி போடுவாரா, இந்த ரெண்டாவது கல்யாணம் எப்படி போய் நிக்க ஒரு கேள்விக்குறியா இருக்குமா, என்ன நடக்க போகுது அப்படின்றது சத்தியமானால கணிக்கவே முடியல. உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசை கொடுத்துட்டு இது போல வந்துட்டு நான் இவ கூட தான் இனிமே சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூட அவர் ஒழுங்கா சேர்ந்து வாழ்ந்தாருன்னா ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அவர் என்ன பண்ண போறாரு, பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன தேவையான வேலை பண்ணுவாரு, இல்ல என்ன பண்ண போறாரு, இதுல விஜய் எப்படி ருத்ரதாண்டாவை ஆட போறாங்க அப்படின்றதுலாம் வந்து நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தெரிய வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம சேர்ந்து இது பண்ணலாம். சோ பாப்போம், வெயிட் பண்ணி இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.